வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் கோட் லைஃப் 87. நான் உங்கள் ஷாஜகான். இன்னைக்கு 2026 ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை. நம்ம பண்ணையில இருக்கிற இந்த 13 குஞ்சுகளுக்கு இன்னையோட 62 நாள் முடியுது. இந்த 62 நாட்கள்ல ஒரு சொட்டு ஆங்கில மருந்தோ இங்கிலீஷ் மெடிசின் எந்த ஒரு ஆன்டிபயாட்டிக்கோ இல்லாம முழுக்க முழுக்க நம்ம மூலிகை மசாலா, மூலிகை தீவனம், மூலிகை குடிநீர் மைனஸ் இதை மட்டுமே கொடுத்து ஒரு குஞ்சை கூட இழக்காம 100 விழுக்காடு ஆரோக்கியமா வளர்த்து எடுத்திருக்கோம். இந்த 60 நாள் சவாலை வெற்றிகரமா முடிச்ச ஒரு திருப்தியோட இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுறேன். இந்த 2 மாச பயணத்துல நான் கத்துக்கிட்ட அனுபவங்களையும் இனிமே நான் எடுக்க போற முக்கியமான முடிவுகளையும் இந்த வீடியோவில் தெளிவா சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாம முன்னாடி 34 குஞ்சு வளர்த்தப்போ எனக்கு இங்கிலீஷ் மருந்து மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால F-1 ஆஃப் F1 லசோட்டா மற்றும் நம்ம மூலிகை மசாலா ரெண்டையுமே கொடுத்தேன். 20 நாள் வரைக்கும் ஆரோக்கியமா தான் இருந்துச்சு. அப்போ ஒரு வெள்ளை குஞ்சுக்கு ரத்த கழிச்சல் வந்தப்போ மசாலா கொடுத்தே அதை காப்பாத்தினேன். ஆனா நோய் வந்து அந்த குஞ்சை பிரிக்காம மற்ற குஞ்சுகளோடையே தான் வளர்த்தேன். 21வது நாள் லசோட்டா போட்ட அடுத்த நாளே கண்ணுல நீர் வடிஞ்சு அம்மா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் நினைச்சிருந்தா நோய் வந்ததை மட்டும் பிரிச்சிருக்கலாம். ஆனா நம்ம மசாலாவோட எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணத்தான் எதையுமே பிரிக்காம வளர்த்தேன். அதுல 28 குஞ்சுகளை காப்பாத்தினோம். ஆனா பெருச்சாளி தொல்லையால சில இழப்புகள் ஏற்பட்டுச்சு. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த அம்மை நோய்க்கு லசோட்டா காரணமா, இல்ல பெரிய கோழிகள் நின்ன இடத்துல குஞ்சுகளை விட்டது காரணமா, இல்ல மசாலா வேலையே செய்யலையான்னு யோசிச்சேன். அந்த சந்தேகத்தை தீர்க்கத்தான் மறுபடியும் இந்த 13 குஞ்சுகளை 60 நாள் சவாலா எடுத்தேன். இப்போ 60 நாள் முடிஞ்சு ரிசல்ட் கண்ணு முன்னாடி நிக்குது. நம்ம 87 மூலிகை மசாலா சளி கழிச்சலுக்கு அருமையா வேலை செய்யுது. ஆனா அம்மைக்கு இது மருந்து இல்லைங்கிறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நண்பர்களே, இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். நம்ம பண்ணையில 50 முட்டை அடை வச்சப்போ அதுல 13 குஞ்சுகளை நான் வச்சுக்கிட்டு மீதி 34 குஞ்சுகளை ஒரு நண்பர்கிட்ட ஒரு நாள் குஞ்சா கொடுத்தேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்டாரு, பாய் இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு. நான் அவர்கிட்ட நேரடியாவே சொன்னேன், இந்த முறை நான் இங்கிலீஷ் மருந்து எதுவும் கொடுக்க போறதில்ல, என்னுடைய மூலிகை மசாலாவையே கொடுத்து வளர்க்கலான் இருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா சாக கிடந்த கோழியை கூட நம்ம மசாலா காப்பாத்திருக்கு. ஆனா போன முறை அந்த 34 குஞ்சு சவால்ல அம்மா வந்தப்போ ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. அதை அவர்கிட்டயும் ஓப்பனா சொன்னேன். ஆனா அந்த நண்பர், பரவாயில்ல பாய், நீங்க உங்க மசாலாவையே கொடுங்க, நானும் அதையே கொடுத்து வளர்க்குறேன்னு நம்பிக்கையா வாங்கிட்டு போனாரு. அவரும் எந்த F-1 F1 லசோட்டான்னு இங்கிலீஷ் மருந்து எதுவுமே வைக்கல. அப்புறம் அவரே எனக்கு ஃபோன் பண்ணி, ஷாஜகான் உங்க மசாலாவே வைங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு மறுபடியும் மசாலா வேணும், நான் காசு கொடுத்தே வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. இதுல மஞ்சள், மிளகு, சீரகம், வெள்ளை மிளகு, குப்பமேனின்னு பல பொருட்களை போட்டு நான் அரைச்சிருக்கேன். அதனாலதான் அவரும் இதை எப்படி பாய் ஃப்ரீயா வாங்குறதுன்னு கேட்டாரு. அந்த நண்பர்கிட்ட இருந்த 28 குஞ்சுகளையும் கிட்டத்தட்ட 52 நாள் ஆனப்போ இன்னொருத்தர் வந்து பார்த்தாரு. குஞ்சுகளை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சு போச்சு. ஒரு வார்த்தை கூட பேசாம எவ்வளவு காசுன்னு கேட்டுட்டு உடனே காசை எண்ணி கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு குஞ்சுகள் நல்ல வளர்ச்சியோட ஆரோக்கியமா இருந்துச்சு. நானும் அந்த நண்பரும் சேர்ந்து நேர்ல போய் அந்த ஃபஃப் பண்ணையில 28 குஞ்சுகளையும் விட்டுட்டு வந்தோம். இதுவே நம்ம மசாலாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். பொதுவா அம்மை தடுப்பூசிய 40வது நாள்ல போட்டுடுவோம். ஆனா நம்ம மூலிகை மசாலா அம்மைக்கு மருந்து இல்லைன்னு தெரிஞ்சதுனாலையும் மசாலாவோட எதிர்ப்பு சக்தியை முழுசா சோதிக்கணும் என்பதற்காகவும் இந்த முறை 60 நாள் வரைக்கும் எந்த தடுப்பூசியும் போடாமலே நம்ம மசாலாவையும் மூலிகை தண்ணீரையும் வச்சே வளர்த்துட்டோம். கடந்த சனிக்கிழமை தான் நம்ம ஊர் கால்நடை மருத்துவமனைக்கு போய் அம்மை தடுப்பூசி போட்டுட்டு வந்தோம். இங்க ஒரு ரகசியத்தை சொல்லணும். முன்னாடி எல்லாம் நான் காலையில 6 மணிக்கு குஞ்சுகளை பிடிச்சு அடைச்சிட்டு தீவனம் வைக்காமலேயே ஊசி போட கூட்டிட்டு போயிருவேன். அப்படி பண்ணப்போ ஒரு முறை 2-3 குஞ்சுகள் ஊசி போட்ட அடுத்த நாளே இறந்துடுச்சு. அப்போதான் யோசிச்சேன், நாம டாக்டர் கிட்ட போகும்போது வெறும் வயிற்றுல வராதிங்க, சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தானே குஞ்சுகளுக்கும் இருக்கும்னு தோணுச்சு. அதனால இந்த 13 குஞ்சுகளுக்கும் காலையிலேயே வயிறு நிறைய தீவனம் தண்ணி வச்சுட்டு போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் பிடிச்சு அடைச்சிட்டு போனேன். ஊசி போட்டு வந்த உடனே குளிர்ச்சிக்காக பீட்ரூட் மற்றும் முட்டைக்கோசை நல்லா துருவி போட்டேன். தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பசுந்தீவனம் கொடுக்கறது குஞ்சுகளுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியையும் உடம்புக்கு குளிர்ச்சியையும் தரும். இப்போதைக்கு அம்மை தடுப்பூசி போட்டுட்டோம். ஆனா என்னோட அடுத்த லட்சியம் என்னன்னா, நம்ம குஞ்சுகளை நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி நினைச்சு இடத்த சுத்தமா வச்சுக்கிட்டு வாரத்துல 2 முறை பொட்டாசியம் தண்ணி தெளிச்சு எந்த மருந்துமே நம்ம மசாலாவையும் சேர்த்து இல்லாம வெறும் சுத்தமான தீவனமும் தண்ணியும் வச்சே வளர்க்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு.
ஆனா இப்போதைக்கு இடப்பற்றாக்குறை, புது வீட்டு வாடகைன்னு சில ரிஸ்க்குகள் இருக்கிறதால இந்த முறை தடுப்பூசி போட்டாச்சு. கண்டிப்பா அடுத்த முறை எந்த மருந்துமே இல்லாம வளர்க்க முயற்சி செய்வேன். நான் இவ்வளவு தூரம் யோசிச்சு செயல்படுறதுக்கு காரணமே உங்களோட லைக்ஸ் மற்றும் சப்போர்ட் தான். உங்களோட மோட்டிவேஷன் தான் என்னை அடுத்தடுத்த முடிவுகளை தெளிவா எடுக்க வைக்குது. தொடர்ந்து ஆதரவு தாங்க. இளையான்குடி நண்பர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. நண்பர்களே, இப்போ நம்ம லோக்கல் இளையான்குடி நண்பர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு. இன்னைக்கு தேதி 2026 ஏப்ரல் 26. நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறேன். இதுவரைக்கும் நான் எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துக்கிட்டே நம்ம பண்ணையையும் கவனிச்சு வந்தேன். இப்போ வர்ற 1ஆம் தேதி இருந்து எலக்ட்ரிக்கல் வேலையை தற்காலிகமா நிறுத்திட்டு முழு நேரமும் பண்ணையிலையும் நம்ம கடையிலையும் இருக்க போறேன். என்னுடைய ரெகுலர் கஸ்டமர்களுக்கு ஒரு விஷயம். நான் நேர்ல வர முடியாட்டியும் என்னுடைய நண்பர்கள் குழு டீம் தயாரா இருக்கு. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்னு எந்த வேலை இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தடங்கல் கூட இல்லாம என் நண்பர்கள் வந்து சிறப்பா முடிச்சு கொடுப்பாங்க. நானே ஆள் அனுப்பி வச்சு வேலையை செஞ்சு தர சொல்லுவேன். அதனால பயப்பட வேண்டாம். நம்ம வேலையை ஏன் நிப்பாட்டுறோம்னா, இளையான்குடியில புதிதா ஒரு கடை திறக்க போறோம். அங்க பசும்பால், தயிர், நெய், தேன், மோர், லஸ்ஸி, ரோஸ் மில்க், பாதாம் மில்க் எல்லாம் கிடைக்கும். அதோட சேர்த்து நாட்டுக்கோழி, சோனாலி கோழி, நாட்டுக்கோழி முட்டை மற்றும் சோனாலி முட்டை விற்பனை செய்ய போறோம். இப்போதைக்கு நம்ம பண்ணையில உற்பத்தி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நம்ம பண்ணை கோழிகள் கிடைக்க இன்னும் 2 முதல் 3 வரை மாசம் ஆகும். அது வரைக்கும் நம்ம இளையான்குடியை சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் எனக்கு தெரிஞ்ச தரமான பண்ணைகளுக்கு நேரடியா நானே போய் அங்கிருந்து நல்ல கோழிகளையும் முட்டைகளையும் எடுத்துட்டு வந்து விற்பனை செய்ய போறேன். கோழிகள் உயிருடனேயே லைவ் சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும். கடைசியா ஒரு விஷயம். நம்ம மூலிகை மசாலா இப்போதைக்கு விற்பனைக்கு இல்ல. பரிசோதனைக்காக கொடுத்த அந்த 3 நண்பர்கள் மறுபடியும் கேட்டதுனால அவங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு கொடுக்கிறேன். மசாலாவோட முழு ரிசல்ட்டும் எனக்கே திருப்தியா வந்த பிறகுதான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி.